ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏசோஸ்பெர்மியா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது மேல் இன்ஃபர்டிலிட்டி. இது எப்படி வருது அப்படின்னா, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விந்துவில் உயிரணுக்கள் சுத்தமாக வளர்ச்சி இல்லாமையும் உயிரணுக்களே இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த ஏசோஸ்பெர்மியா. இது எப்படி சரி பண்ணுறது, என்ன சாப்பிட்டா சரியாகும், இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருக்கும். இந்த ஏசோஸ்பெர்மியா நம்மளோட ஹோமியோபதியில் இயற்கை முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் உங்களுக்கு சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஏசோஸ்பெர்மியா வரதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தோம்னா, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் டோட்டலாக கம்மியாக இருக்கிறது, வெரிகோசிலால அஃபெக்ட் ஆயிருக்கிறது, ரீப்ரொடக்டிவ் டக்ட்ல பிளாக்கேஜ் ஏற்பட்டு அதன் மூலியமா செமன் கரெக்டா வெளியேறாம அதுல இருந்து நீட்டு போறது, ஸ்மோக்கிங் மற்றும் ட்ரிங்க்ஸ் இதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. இன்னும் மேலும் டெஸ்டோஸ்டெரானோட ஹார்மோன் லெவல் ரொம்ப பிலோவா இருக்கிறது, எண்டோக்ரைன் மற்றும் ஜெனடிக் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டு இருக்கிறது, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒய் குரோமோசோம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு